இப்போ ஒரு தொழில் நிறுவனத்துக்கு நம்ம முன்னாடி வச்சதெல்லாம் வந்து எவ்வளோ விஷயங்கள் கன்சிடர் பண்ணி வச்சோம். ஆனால் இப்போ வைக்கிற மெத்தட்லாம் மாற்ற வேண்டியிருக்கு. என்ன காரணம்னா, எங்கள் தாத்தா காலத்தில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா 4, 5 தலைமுறை பண்ணாங்க. தாத்தா உட்காந்துருப்பார், பையன் உட்காந்துருப்பார், பேரன் உட்காந்துருப்பார், கொள்ளு பேரை உட்காந்து அந்த மாதிரி. எங்கள் அப்பா ரேஞ்சில் இருக்கிறவங்க எல்லோரும் எப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா ஒரு 30 வருஷம் நல்லா பண்ணாங்க. இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் சொல்லி ஆரம்பித்தேன்னா 10 வருஷத்துக்கு மேலே ஓட்டவே முடியலை. காரணம் வந்து இன்றைக்கி டெக்னாலஜிமெண்ட்டு அப்டேஷன் அந்த மாதிரி 10 வருஷத்துக்குள்ள நம்ம அப்டேட் பண்ணிட்டு வேறு பிஸ்னஸ் போகணும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி ட்ரெண்ட் என்னென்னா, இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜி வந்திருக்கும், ஒரு ஏதோ ஒரு வந்திருக்கும். நம்ம தான் மோனோஃபலியாக பண்ணுறோம், யார் இதுக்கு போட்டி இல்லைன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு உட்காந்துருப்போம். மறுநாள் கண் விழித்து பார்த்தானா அதுக்கு காம்படிட்டர் உடனே வந்திருப்பாங்க, இல்லைனா அதுக்கான வேறு ப்ராடக்ட், ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட் வந்திருக்கும். அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜிமெண்ட் வந்து ரொம்ப ஸ்பீடாக போயிட்டே இருக்குது. ஸோ நான் வந்து என்னோடய கிளைண்ட்டுக்கு சஜஷன் கொடுக்குற ஒரு மெயினான விஷயம் என்னென்னா, இனிமேல் வந்து தொழில் நிறுவனத்துக்கு பேர் வைக்க வரும்போது, இந்த தொழில் வந்து நான் இருக்கிற வரைக்கும் பண்ணணும், என் பையன் பார்க்கணும்னு சொல்லி நினச்சிட்டு வந்தால் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இந்த பிஸ்னஸ் ஓடுற வரைக்கும் நல்லா ஓடும். இது ஓடி முடித்ததுக்கப்புறம் இது டவுன் ஆகுதுன்னா அடுத்த பிஸ்னஸ் நம்மளுக்கு கை கொடுக்கணும்.